வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க குறித்து இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க அப்படின்றது எல்லோருடைய மனதிலுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. குரூப் 4 உடைய முடிவுகள் நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க. அதிகபட்சமாக வரக்கூடிய திங்கள் 13 அக்டோபர் 13 காலை 11லேருந்து 12 இல்லை மாலைக்குள்ளார வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்திங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்வு ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டுக்காக ஏகப்பட்ட பீப்புள் வெயிட் பண்ணிகிட்ருக்க நேரத்தில் குரூப் 4லேருந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்னன்றதை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கோச்சிங் சென்டர் எல்லாருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல் அவங்கள மதிப்பெண்கள் வாங்கலை, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் மதிப்பெண்கள் வாங்கலை அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் மறுதேர்வு வைக்கலாமா அப்படி போராடலாமா அப்படின்ற மாதிரி சில எண்ணங்கள் போயிட்டுருக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா இதை அனுமதிக்காது. அதனால் குரூப் 4 உடைய முடிவுகளை எந்நேரம் வேணாலும் வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்திருக்குங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 உடைய முடிவுகள் வரும். அது மட்டுமே கிடையாது, குரூப் 4ல் காலி பணியிடங்கள் உயர்த்தப்பட்டு உள்ளது. மீண்டும் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் உயர்த்தப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ கிட்டத்தட்ட வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த 3395ன்றது பேசிக்கு, அது கூட 727 ஆட் பண்ணி 4662 கொண்டு வந்தாங்க. மீண்டும் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் ஒரு 2800 இல்லை இருந்து 4500 இல்லை 5000 வரைக்கும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப பேசிக்காக ஒரு 5000 வேக்கன்சிஸ் பல்காக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ சென்ற ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டோடைய வேக்கன்சிஸ் 3ல் 1 பங்கு தான் இருக்குது, மீதி 2 பங்கு கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த குரூப் 4ல் காலி பணியிடங்கள் நிச்சயமாக வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக வரும் அப்படின்றது எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. ஸோ ஜிடி பார்த்திங்கன்னா 150 மார்க் பேசிக்காக. அடுத்து பிசி 140 மார்க்கு. அடுத்து எம்பிசி 130 மார்க்கு. எஸ்சி 125, எஸ்சிஏ 120, எஸ்டி 1110. இந்த மதிப்பெண்களை நீங்கள் பெற்றிருக்கும் பட்சத்தில் குரூப் 4ல் 100% பணி உங்களுக்கு கிடைக்கும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டரு, ஸோ இந்த மாதிரி எல்லா கேட்டகரி டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோடைப்பிஸ்ட்டு, இந்த மாதிரி கேட்டகரி ஃபாரஸ்ட் கார்டு வாட்சரு, டிரைவிங் லைசன்ஸோடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பேசிக்காக இந்த கட் ஆஃப் இருந்ததாலே போதும். உங்களுக்கு நிச்சயமாக குரூப் 4ல் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும், சந்தேகம் கிடையாது. நண்பர்களே, இந்த மாதிரி டிஎன்பி சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் நீங்கள் பெற நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். ரிசல்ட்டு நாளை காலை 10 மணிலேருந்து பெற்றுக்கொள்ள முடியுங்க. நன்றி, வணக்கம்.